الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அனைத்தையும் படைத்தும் பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரர்களை கொண்டு துவங்குகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் கூறியவனாக, உங்களுக்கும் சலாத்தை எத்தி வைத்தவனாக என்னுடைய உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சிக்கு ரப்புல் ஆலமீன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான். சும்மா ஒரு வாக்கியம் மாதிரித்தான் வந்தோம். காலையில் உஸ்தாதுக்கு யதார்த்தமாக நம்ம ஃபோன் பண்ணலாம், சும்மா சந்திக்கணுமேன்ட்டு. அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபை. மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த குறுகிய நேரத்தில் நம்ம சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் இப்போ இந்த எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் தயார்படுத்தலாம். அதற்கு நடப்பு நிகழ்வுகளை நிறையா தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக சினிமா வித்தரலாம், அது தேவைப்படாது. கரண்ட்டு விளையாட்டு செய்திகள், இப்போ யார் கோல்டு மெடலிஸ்ட்டு வாங்கலாம், ஒலிம்பிக் எங்கே நடக்குது, யாரெல்லாம் எந்தெந்த பிரிவுகளில் யாரெல்லாம் மெடல் வாங்கலாம், அவங்க எத்தனை மெடல் வாங்கியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல ஆசிய விளையாட்டு போட்டி, ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள், மற்ற அதாவது கரண்ட் அஃபயர்ஸ், போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த கரண்ட் இயர் அடுத்து எங்கே நடக்க போகுது, இந்த மாதிரி விளையாட்டு செய்திகளோ, முக்கியமான அரசியல் நிகழ்வுகளோ, பொருளாதார நிகழ்வுகளோ, இல்லாட்டி மேற்கொண்டு எந்த விதமான நடப்பு செய்திகள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம அப்பப்போ நம்ம ஒரு பேப்பரில், ஒரு பேப்பர் நல்ல ஒரு தரமான ஒரு பேப்பர், ஒரு தமிழ் பேப்பர் ஒன்று, இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று, அதை நம்ம வாங்கிக்கிட்டு அதை நம்ம அண்டர்லைன் பண்ணி, நோட்டில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வைங்க, நம்ம ஈஸியாக எல்லா விதமான மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம தயார்படுத்திக்கலாம். அதுக்கு அரசியல், பொருளாதாரம், நடப்பு செய்திகள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அதே மாதிரி விண்வெளிக்கு யார், அதாவது பொது அறிவு தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் ரீசனிங் அண்ட் எபிலிட்டி, மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு, குறிப்பாக 10th பேசிக்ஸில் உள்ள மேக்ஸ், அந்த எப்படிலாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கலாம். இது மாதிரியான அத்தனை விஷயங்களை உள்ளடக்கி நம்ம நம்முடைய அகாடமிக்கு இந்த மதர்சா பாடங்கள் போக இதுக்கு ஒரு நேரத்தை, ஒரு கணிசமான நேரத்தை, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் ஒதுக்கி இதுக்கு தயார் பண்ணால் கூட நம்ம மத்திய மாநில பணிகளில் நம்ம போட்டியிடலாம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் நிறைய நம்ம இஸ்லாமியர்கள்ட்டு மட்டும் இல்லை, தமிழர்களே ரொம்ப பின்தங்கிட்டே இருக்காங்க. அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வடநாட்டவர்கள் இங்கே தயங்காமல் வந்துடுறாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா பக்கம்லாம் வேலை பார்க்க வந்துடுறாங்க. நமக்கு அங்கே போகிறதுக்கு தயக்கம். சரி, இங்கே உள்ள இந்த தென்னிந்தியாவில் இந்த சதன் சைடில் உள்ள வேக்கன்சிலையாவது தமிழர்கள் ஃபில்லப் ஆவாங்க அப்படின்ட்டு அதுவும் இல்லை. இஸ்லாமியர்கள்ட்ட மட்டும் இல்லை, தமிழர்கள்ட்டையே முதல்ல விழிப்புணர்வு கம்மியாகட்டே இருக்குது. நிறைய மத்திய மாநில அரசு பணிகளில் நீங்கள் வரணும். அதே மாதிரி மாநில அரசு பணிகளில் 3.5% இடஒதுக்கீடு நம்முடைய முஸ்லீம்களுக்கு இருக்குது. முதல்ல இடஒதுக்கீடு நமக்கு கொடுத்த இடஒதுக்கீடு அரசாங்கம் என்ன கொடுத்துருக்கோ அதில் எல்லா ஆட்களும் ஃபில்லப் ஆகிறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கணும். நல்ல உடல் தகுதி இருக்கக்கூடிய ஆட்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் போகலாம். இப்போ கூட சப் இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது. என்னென்ன வாய்ப்பு இருக்குதோ அத்தனை வாய்ப்பையும், உங்களுக்கு ஆர்வமும் திறமையும் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஆர்வம் இருந்தாலே அடுத்த திறமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
அது அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கிறணும். மத்திய அரசு பணிகளையும் தயார்படுத்தலாம், மாநில அரசு பணிகளையும் நம்ம தயார்படுத்திக்கிறலாம். எந்த ஒரு இதையும் நம்ம விட்டுறக்கூடாது. இது வந்து 10th குவாலிஃபிகேஷன் தானே, இதில் நம்ம வந்து படித்தோம்னா கீழ்நிலை உறுப்புக்கு தானே போக முடியும் அப்படின்ட்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஜாப்பில் போய் உட்காந்துக்கிட்டோம்னா அந்த துறை சார்ந்த அறிவு நமக்கு கிடைக்கும். அப்போ மென்மேலும் நம்ம ப்ரமோஷன் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். அதனால் இந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம நழுவ விடாமல் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிறணும். முஸ்லீம்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கானது மட்டுமில்லை, மறு உலகத்துக்கு இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதனால் வந்து ரப்புல் ஆலமீன் நமக்கு வந்து எங்கென்றாலும் ரிஸ்க்கை கொடுப்பான். இருந்தாலும் நம்மளுடைய முயற்சியும் ஒன்று இருக்கணும். முயற்சி இருந்தால் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் வானத்தில் கூட கால் தடங்களை பதிக்க முடியும்ட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் அதை வந்து நம்ம சரியாக நம்ம பயன்படுத்திக்கிறோன்னா, நீங்கள் வந்து தினமும் இந்த பேப்பர் படிக்கிற பழக்கம் எப்பயுமே இருக்கணும். அதுக்குன்னு தனியாக நேரத்தை ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் ஒரு தமிழ் பேப்பரு, ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் பேப்பரு, தமிழ் பேப்பர் தான் தமிழ் ஹிந்து, இங்கிலீஷ் பேப்பர் தான் இங்கிலீஷில் ஹிந்து பேப்பர் இருந்துச்சுன்னு வைங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லாட்டி ஒரு தினமணி, இல்லாட்டி ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகள் இன்ஷா அல்லாஹ் செய்வாங்க மதர்சாவில். அப்படி நீங்கள் அதை வந்து ஒரு லைப்ரரி, மினி லைப்ரரி மாதிரி செட்டப் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும். எப்பப்பெல்லாம் எனக்கு ஓய்வு கிடைக்குதோ இன்ஷா அல்லாஹ், இல்லை நான் வந்து சென்னையில் இருந்த மாதிரிக்கு கூட இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பணி நேரங்கள் போக மிச்சம் மீதி ஏதாவது நேரங்கள் இருந்துச்சுன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிஞ்ச ஒரு ஒத்துழைப்பை கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அவசியம் பயன்படுத்திக்கங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மதர்சாவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் என்ன துறைக்கு போனாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, ஆலிமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது அரசு தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, மார்க்க பணிக்கு போனாலும் சரி, நீங்கள் வந்துட்டீங்க 5 வருஷமோ 7 வருஷமோ இன்ஷா அல்லாஹ் உங்கள்கிட்ட நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறது, அல்லாஹ் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ் ட்ராப் அவுட்டு மட்டும் ஆயிடாதீங்க. வந்த இந்த சேர்ந்திருக்கிற இதை முடிச்சுட்டு அடுத்து இந்த 7 வருஷமோ 5 வருஷமோ உங்களுடைய நிறைய கற்றுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் சனதோடு நீங்கள் வெளியே போகணும் இன்ஷா அல்லாஹ். பணிகளை வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து குடும்ப சூழல்னாலேயோ மற்ற ஏதாவது ஒரு விஷயத்தினாலேயோ இடைநிற்றல் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கண்டினியூட்டியாக நீங்கள் முடிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். உங்களுக்கெல்லாம் அருமையான உஸ்தாது, நல்ல அட்மாஸ்பியரு, உங்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் இன்ஷா அல்லாஹ் இங்கே கிடைக்கும். ஆக மொத்தம் இது வந்து நல்லா வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கேன். அதாவது ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தும் வபில் ஆஹிரத்தும் ஹசனத்தும் வக்கீனா வதாபன்னா. அதாவது உண்மையையும் மறுமையும் நம்ம எனக்கு தாடா ரப்பேன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதை வந்து நிதர்சனமாக நமக்கு அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கோம். இம்மையுடைய வாழ்க்கையும் தேவை, அதை விட மறுமையுடைய வாழ்க்கையும் தேவை. ரெண்டுக்குமே நம்ம வந்து பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். அதை நீங்கள் நல்லா பயன்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய உடல் நலத்திலையும் உங்களுடைய அறிவாற்றலிலையும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மிகச்சிறந்த ஒரு இம்மையிலையும் மறுமையிலையும் மிகச்சிறந்த ஒரு வெற்றியை தருவானாக என்று கூறி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை சுருக்கமாக முடிக்கிறேன். அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏதாவது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இருக்குது, தமிழ் நியூஸ் பேப்பர் இருக்குது. இப்போ குறிப்பாக வந்து தமிழ் ஹிந்து இருக்குது, இங்கிலீஷ் ஹிந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து தினமணி இருக்குது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இப்போ 2 பேப்பர் நம்ம வச்சு வாங்கிட்டோம்னு வைங்க. இப்போ என்னான்ட்டு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு உங்களுக்கு விருப்பமான ஒரு செய்தி, ஏதாவது ஒரு பெட்டி செய்தி, அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது என்ன நியூஸாக வேண்டாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன ஒரு செய்தி அதை எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிரிக்கெட்டை பற்றி உண்டான இப்போ IPL மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து தமிழில் வந்து அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இங்கே தமிழில் வந்து ஒரு போங்கில் எழுதியிருப்பாங்க, இங்கிலீஷில் படித்தோம்னா அது ஒரு போங்கில் இருக்கும்.
ஆக மொத்தம் செய்தி ஒன்று தான். ஆனால் வந்து சொல்லப்பட்டிருக்கிற விதங்கள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ தமிழில் படிச்சுக்கிட்டு இங்கிலீஷில் வந்து அது புது புது தெரியாத வேர்டு இருக்கும். அதை நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி நம்ம அதை ஒரு நோட்டை போட்டு சரியாக ஒரு சின்ன நோட்டை நம்ம அதுக்குன்னு போட்டு டைரி மாதிரி கூட அதை வந்து போட்டு அதை டிக்ஷனரியை பார்த்து இப்போ டிக்ஷனரியை பார்க்குற காலம்லாம் போயிடுச்சு. மொபைல் வந்துருச்சு. இப்படி தட்டணும்னா உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் அந்த டிக்ஷனரியை பார்த்தாத்தான் அந்த பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடு பிரகாரம் அந்த டிக்ஷனரியை பார்த்தாத்தான் நமக்கு வந்து அந்த ஒரு இது கிடைக்கும். ஒரு விஷயத்தை தேடுற போது நமக்கு அது மறக்காது. அதுக்கான தமிழர்த்தத்தை நம்ம எழுதி வச்சோம்னு வைங்க. அது சும்மா ஒரு 4-5 தடவை ஒரு ஓய்வாக இருக்கிற போது, படுக்கிற போது, இல்லாட்டி உட்கார்ற போது அந்த நோட்டை ஒரு 4-5 தடவை பார்த்தோம்னா அந்த வார்த்தையை வந்து மனசில் பதிஞ்சாலுமே சில நேரங்கள் நமக்கு மறந்து போயிடும். ஆனால் வந்து மறக்கிறது வந்து இயல்பு தான். அதை வந்து நீங்கள் வந்து அந்த இங்கிலீஷில் உள்ளதையும் தமிழில் உள்ளதையும் புது புது வார்த்தைகளை எடுத்து அந்த இங்கிலீஷ் அந்த வெக்காபுலரி டேமுக்கான அந்த அர்த்தத்தை எழுதி அதை வந்து நீங்கள் வந்து வெக்காபுலரி உங்களுக்கு டெவலப் ஆகும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு நல்ல உங்களுக்கு செய்திகளும் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ரெண்டாவது வந்து ஒரு நியூஸ் வந்து தமிழில் எப்படி சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்காங்கங்கிற அந்த ஒரு நெளிவு சுழிவும் உங்களுக்கு தெரியும். ஆக மொத்தம் நம்ம இங்கிலீஷையும் டெவலப் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு, பொது அறிவு தகவல்களையும் நம்ம டெவலப் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி இந்த நடப்பு நிகழ்வுகள் வரும். இந்த தினத்தந்தியில் வந்து ஒரு வாரத்துக்குண்டான நிகழ்வுகள் என்னென்ன இருக்குன்னு வரும். அதை நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னு வைங்க. அப்போ என்னென்ன வந்து இருக்குது, ஸ்போர்ட்ஸில் என்ன, அரசியலில் என்ன, எக்கனாமி வந்து எப்படி டெவலப் ஆகிருக்கு, கடந்த கால நிகழ்வுகள், கடந்த வார நிகழ்வுகள் எப்படி இருக்குன்ட்டு என்னது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று வரும். அதை நம்ம பயன்படுத்திக்கிறலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து இந்த பிரக்யாபதின்னு ஒரு இங்கிலீஷ் ஒரு மேகசின் ஒன்று இருக்குது, பிரக்யாபதி அப்படின்னு சொல்லி. நமக்கு அது சரியாக அந்த பேர் ஞாபகம் இல்லை. போட்டித் தேர்வுக்குண்டான ஒரு மாத இதழ். அதில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே உங்களுக்கு விவரங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் நெட்டில் போட்டாலே வந்து உங்களுக்கு நிறைய உங்களுக்கு செய்திகள் இருக்குது. அதை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம எழுதி வச்சு ஆவணப்படுத்தணும்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த இங்கிலீஷ் தமிழை வந்து ஒப்பிட்டு படிக்கிறத வந்து எப்பயுமே விட்டுறாதீங்க. அது வந்து உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கும் உதவும். உங்களுடைய கணிசமான ஆங்கில ஆற்றலை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அப்படிங்கிறத உங்களுடைய மேலான கவனத்துக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ். வாய்ப்பு கொடுத்த வல்ல ரப்புல் ஆலமீனுக்கு. போட்டித் தேர்வு இப்போ அரசு எக்ஸாமுக்கு எழுதிய போஸ்டிங் போகிறதுல என்ன பலன், மற்ற வேலை வாய்ப்போடு இதில் என்ன பலன், இது எதுக்கு என்ன பெனிஃபிட்டு, மற்ற வேலைகள் எவ்வளோ இருக்குது, ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி இருக்குது, அரசு வேலை வாய்ப்புக்கு எல்லோரும் போகணும்னு ஏன் ஆசைப்பட்றாங்க, அதனால் நமக்கு என்ன பலன் மற்ற போஸ்டிங்கும் இந்த வேலைக்கும்? இந்த வேலைக்கும் அரசு வேலைக்குங்கிற விட அதாவது பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி, பணி பாதுகாப்பு இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது. இப்போ வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ புது பென்ஷன் ஸ்கீம் வந்துருக்கு. இப்போ இதில் வந்து இப்போ பலன் கம்மியாகத்தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமு வரலாம்ங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. அரசு பணிகள் தான் உங்களுக்கு வேலை நேரம் குறிப்பிட்ட நேரம் இருக்கும். மாதம் ஆனால் வந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதிக்கு உங்களுக்கு சம்பளம் வந்துடும். ஆமாம், மார்ச் மாதம் மட்டும்தான் வந்து கணக்கு முடிக்கிறப்ப மட்டும் 1ஆம் தேதிக்கு மேலே சம்பளம் வரும். மற்ற எல்லா மாதமும் உங்களுக்கு 28, 29, 31ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு சம்பளம் ஏறிடும். நல்ல பணி பாதுகாப்பு. அதாவது வந்து அதே கொஞ்சம் கொஞ்சமாக சேலரி அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவதாக வந்து இப்போ 8வது சம்பள கமிஷன் இப்போ வரப்போகுது. இப்போ வந்து என்னுடைய அடிப்படை சம்பளம் வந்து 18,000 ரூபா. ஒரு உதாரணத்துக்கு எல்லா பேலன்ஸும் எல்லா அலவன்ஸும் சேர்த்து 30 ரூபாய்க்கு மேலே இப்போ எனக்கு கிடைக்கிது. நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி வெவ்வேறு பதவிகளுக்கு வெவ்வேறு. காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து அவங்களுக்கு வேறு மாதிரி. ஆக மொத்தம் அரசு வேலைகளுக்கு மத்திய அரசோ மாநில அரசோ அவங்கவுங்க பதவிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சம்பளம் இருக்குது.
இப்போ 8வது சம்பள கமிஷன் வந்து 2026 வரப்போகுது. இப்போ நான் 18 ரூபா வாங்கிட்டு இருந்த ஆளுக்கு வந்து இப்போ வந்து அப்படியே 3 மடங்காக வந்து சராசரியாக ஒரு 45 ரூபா 50 ரூபாய்க்கு மேலே கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 7வது சம்பள கமிஷன் வரைக்கும் முடிஞ்சு, 8வது சம்பள கமிஷன் வரப்போகுது. அதனால் வந்து 3 மடங்கு. அதே மாதிரி வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, போக்குவரத்து அலவன்ஸு, வெளியில் ஏதாவது தூக்கிட்டு போயிட்டு வந்தோம்னா அதுக்கு தனியாக அலவன்ஸு, இதெல்லாம் வந்து இருக்குது. எல்லா அலவன்ஸுமே இருக்குது. ரயில்வேல இருந்தோம்னா வந்து ரயில்வேல வந்து ஃபேமிலி காம்போசிஷன் வந்து ட்ரெயினில் வந்து ஃபேமிலியோடு இருக்கும். அந்தந்த பதவிக்கு தகுந்த மாதிரி இத்தனை தடவை போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அதுக்கான சலுகையும் இருக்குது. அதில் வந்து 3rd கிளாஸ் ஏசியில் வந்து ஒரு தடவை ஃபேமிலியை கூப்பிட்டு போயிட்டு வரலாம். ரயில்வேல வந்து ஹையர் ஆஃபீஸராக இருந்த 2nd கிளாஸு 1st கிளாஸில் ஏசியில் போயிட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா குறிப்பாக வந்து ரயில்வே எம்ப்ளாயீஸுக்கு வந்து ரயில்வேல வந்து ஹாஸ்பிட்டல் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஃப்ரீ, எல்லாமே வந்து அரசாங்கம் ஏற்றுக்கிறது. ரயில்வே வேறு எந்த துறைகள்லையும் வந்து ஏதாவது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் போய் பொதுவாக போய் பார்ப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு. ஆனால் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரயில்வேக்குன்னு தனி ஹாஸ்பிட்டல் இருக்குது, தனியாக வந்து அவங்களுக்கும் ரயில்வே பாஸ் இருக்குது. இந்த மாதிரியான இந்த ரயில்வே துறை மட்டும் இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் அந்தந்த பணிகளுக்கு தகுந்த மாதிரி உண்டான எல்லா விதமான சலுகைகளும் இந்த அரசாங்கத்தில் இருக்குது. ஆக மொத்தம் நல்ல பணி பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாப் செக்யூரிட்டி இதை பற்றி நம்ம கொரோனா காலகட்டத்தில் கூட இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்ட்டு வைங்க, இப்போ ஐடி ஃபீல்டு மற்ற இதிலெல்லாம் இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களாம் சம்பளம் வந்து கொடுக்கல, இல்லாட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம் சம்பளம் கம்மியாக கொடுத்தாங்க. ஆனால் வந்து மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு தான் சம்பளம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான்லாம் அப்போ அந்த நேரத்தில் வேலைக்கு சேரலை, ஆனால் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க மாதம். ஆனால் வந்து ஒரு எந்த விதமான நாட்டில் எந்த விதமான நெருக்கடி நிலை ஏற்பட்டாலும் கூட அரசு பணி அப்படின்னா வந்து ஒரு ஒரு பணி பாதுகாப்பு இருக்கும். அதை வச்சு ரொம்ப ஓகோன்னு ரொம்ப பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது. ஆனால் வந்து உங்களுக்கு கணிசமான ஒரு அமௌண்ட்டு வந்து மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக மொத்தம் எல்லாத்தனையுமே எல்லாம் ஒரு அபிவிருத்தியை வச்சுருக்கான், இதுலேயும் ஒரு அபிவிருத்தி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன்.